அலுவல் ஆய்வு குழுவானது இந்த கூட்டத்தொடருக்கான பேரவையின் அலுவலர்கள் மற்றும் எத்தனை நாட்கள் பேரவை கூட்டுவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக கூடியது. அந்த கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 19/6/2026 வெள்ளிக்கிழமையும் 20/6 சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் திங்கட்கிழமை 22ஆம் தேதி, 23ஆம் தேதி தொடர்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 மணிக்கு கூடும். இன்றைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். இந்த நாட்கள்லாம் 9:30 மணிக்கு கூடும். இந்த நாட்களில் அந்தந்த கட்சிக்குரிய பிரதிநிதித்துவப்படி அவர்கள் எல்லாம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுவார்கள். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி இரங்கல் குறிப்புகள் இருக்கு. முன்னாள் உறுப்பினர் சட்டமன்ற மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரங்கல் குறிப்புகள் இருக்கும். இரங்கல் தீர்மானங்கள்னு முக்கியமாக கொண்டு வரோம். தோழர் திரு நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு சி.கு. ராமசாமி சட்டமன்ற பேரவை முன்னாள் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு ஆர்.பி. சௌத்ரி பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு கே. ராஜன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்தும், திரு பாரதி ராஜா பிரபல திரைப்பட இயக்குநர் அவர்களின் மறைவு குறித்தும் அன்றைக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிலிருந்து பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இந்த 3 நாள் இருக்காது. இந்த 3 நாட்கள் இருக்காது. இன்று முதலாவதா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியா தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இது மரபுப்படி நம்ம பண்ணலாமா, இல்ல ஏற்கனவே நடைமுறைப்படி முதலாவதா தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம் பாடப்படும். ஆனா இன்னைக்கு 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. அதனால ஒன்றும் எந்த தவறும் இல்லை. அதுல பெரிய மரபு நடைமுறை நமக்கு வேண்டி தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதில் நிறைவேற்றப்பட்டதில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. இன்னொன்று, மிக அமைதியாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிக சுமூகமான முறையில் அமைதியான முறையில் இந்த சபை கூட்டம் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை தந்த மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து நடைபெறுமா? பொதுவாக ஆளுநர் உரையின் போது தமிழ் தாய் வாழ்த்து இறுதியாக பேசிட்டு இதே நடைமுறை வருங்காலத்திலும் தொடரும். இந்த நடைமுறையை தொடர்வது நலமாக இருக்கும். ஒரு பதிலுரை சிஎம் பதிலுரை அளிக்கிற அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுவாங்க. அதே மற்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லோருக்கும் வாய்ப்பு தருவதாக சொல்லி இருக்கிறோம். முந்தின நாள் அவர் இறுதி நேரம் வரை எதிர்கட்சி தலைவர் பேசி முடித்தார். அடுத்த நாள் பதில் உரை மாண்பு முதலமைச்சர் நேரத்திற்கு ஏற்றாற் போல அவர் பேசுகின்ற எடுத்துக்கொள்கிற பொருளுக்கு ஏற்றாற் போல அது நடைபெறும். அதற்கு டைம் திருத்தங்கள் கோருவர் நாளை மதியம் 3 மணிக்குள்ளாக அந்த திருத்தங்களை பற்றி எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இல்ல, அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு காலை எல்லாம் ஃபுல்லா நேரடி ஃபுல்லா இருந்தது நினைக்கிறேன் இல்லையா? எல்லா இடமும் எப்படி நீங்க கேட்கிற கேள்வி எதுக்கு ஆளுநர் இல்லாத நேரத்தில் எதுக்கு வாசிக்கிறீங்க? இப்ப நிறைய உறுப்பினருக்கு மானிட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. உடனடியாக சரி செய்யும்படி இப்ப உடனே சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு மாண்புமிகு உறுப்பினர் இடத்திலும் நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர் உட்கார்ந்து பார்த்து சரியாக வேலை செய்தா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நாளை காலைக்குள்ள சரி செய்யப்படும் என்று நான் கருதுகின்றேன். அலுவலாய்வு குழுவுல சில கட்சிகள் உறுப்பினர்கள் இல்ல, பாஜக சில எத்தனை உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை வைத்து அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் இதற்கு மேல சேர்ப்பதற்கு இடமில்லை என்பதால்
அவர் கருத்துக்களை மற்ற கட்சி தோழமை கட்சிகளும் சொல்லிக் கூட அந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுல நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நீங்க புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றும் போது தொடர்பான ஏதாவது ஆலோசனைகளோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இப்பதான் நீங்க சொன்ன உங்களுக்கு இன்றைக்கும் நிகழ்வு மட்டும் இல்ல, அடுத்த நிகழ்வுகளில் அதை எப்படி கையாளலாம் என்பதை பற்றியும் நேரடி ஒளிபரப்பு பற்றி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் அது உரிய முடிவு எடுக்கப்படும்.